வணக்கம் மக்களே. இப்படி நடைமேடையில் வண்டி ஓட்டி சாகசம் புரிஞ்சது வேறு யாரும் இல்லைங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் தான். எனக்கு வேறு வழி தெரியலங்க. எப்போ இந்த அரியமங்கலம் பாலத்தை கடக்கும் போதும் சரி, எப்போதுமே ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ரொம்ப ஏன்டா இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் ஒரு எண்ணத்தை உருவாக்குது இந்த போக்குவரத்து நெரிசல். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்கதையாகவே இருக்குது. இதை கடக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து இங்கேயே இந்த பாலத்திலேயே வந்து நம்ம செலவிடக்கூடிய ஒரு நிலையை தான் இங்கே வந்து தொடருது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அங்கே தஞ்சாவூர் நோக்கி நம்ம பயணப்படும், அதாவது இதோட எதிர்முனையான சாலையை பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமான ஒரு பாதையாகவே இருக்கும். அங்கே எப்போ கடந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக தான் இருக்குது இந்த சாலையை நம்ம கடக்கும்போது. இதுக்கு வந்து நாய், தவறாக நினைக்காதீங்க, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதைத்தான் நான் நாயின்னு சொல்கிறேன். அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு முறையான ஒரு தீர்வை கண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ரொம்பவே சிரமமாக இருக்குது. இந்த பாதையை எப்போ கடந்தாலுமே உண்மையிலேயே ரொம்ப டென்ஷன் ஆகுற அளவுக்கு தான் இருக்குது போக்குவரத்து நெரிசல். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், நான் எவ்வளோ நேரமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பாலம் இறக்கம் இந்த பக்கம் அரியமங்கலம் பாலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸும் ஃபுல்லாக டிராஃபிக்கு. இதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கா? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ.